நேற்று ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்ட்டு கிளம்பியிருந்தேன். காலையில் உங்கள் அம்மா வந்து இந்த மாவு இருக்குல்ல, இட்லி மாவு ஆட்டுவோம்ல, அதில் உளுந்து போடாமல் மாவாட்டி வச்சு பத்திரி சுட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்போம். இது என்னை விட என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கும் எடுத்து கொடுத்துட்டு, சரி நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா, சரி கெட் ரெடி வித் மீ, நம்ம மூஞ்சி மூடி இருக்கனால காட்ட முடியாது, அதனால் பேகு மட்டும் கட்டலாம்னு சொல்லிட்டு என்னோட பேக்கில் என்னென்னு வச்சுக்கோங்க பாருங்கள். ஹெட்ஃபோனு அதை யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் அது இருக்கணும். ஒரு பர்ஸு, மூக்கு துடைக்கிறதுக்குன்னு ஒரு கர்ச்சீஃபு, மறக்காமல் எடுக்கிறது மூவு. இந்த மூவ் எதுக்குன்னா, ஒரே கை வலி 2 நாளாக எல்லாம் வந்து ஹெவியாக வேலை செஞ்சால் தான் வந்து வெளியே வரும் அப்படின்னா, நம்ம வெட்டியாக இருந்தாலே நமக்கு வலிக்குது. அப்புறம் தலைவலிக்கு ஒரு மாத்திரையை எடுத்தாச்சு. காசில் ஒரு 100 ரூபா இருந்தால் போதும், ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு, நமக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து வச்சுட்டு மறக்காமல் தண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா எங்கள் அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க தண்ணி கொண்டு போன்ட்டு. நான் தனியாக போகிறனால தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். இதுவே நம்மளால கூட போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றுமே எடுக்க மாட்டேன், வெறும் கை வீசிட்டு ஜாலியாக போவேன். சரி நாங்களும் வந்து கரூர் பஸ் ஸ்டாண்டு, அதுவும் புது பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் இருக்கும், பழைய பஸ் ஸ்டாண்டில் நிற்காதான், அப்படி ஒரு ரோல்ஸ் போட்டாங்க. சரி புது பஸ் ஸ்டாண்ட் போட்டு தான் அந்த ப்ளூ கலர் பஸ் தெரியுது, அதில் தான் நம்ம இப்போ ஏறி போகிறோம். 11 மணிக்கு போய் ரீச் ஆனோம். ஆனால் 11:30 மணிக்கு தான் பஸ் எடுப்பேன்னு கண்டக்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாருப்பா. அது வரைக்கும் என்ன பண்ணுறது, நம்மளால் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு டீ சாப்பிட்றேன் அப்படின்னு தான் கேட்டார் லைட்டாக. ஆனால் நம்ம உடனே ஈனு பல்ல கட்டிச்சு, நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு டீ மட்டுமா இவ குடிப்பா, எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்பான்னு பைபிள்லேயே போய் ஒரு அது என்ன உளுந்த வடை வந்து எடுத்தார். இது வெளியே சாப்பிட்றதே அன்ஹெல்தி தான், ஆனால் நம்ம அதுலேயும் ரொம்ப அன்ஹெல்தியாக எனக்கு சமோசா தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அதை வாங்கினேன். அப்புறம் இந்தியன் டிஷ்யூ பேப்பரில் கையை தொடச்சி தூக்கி போட்டு ஒரு டீயை வாங்கி 1/2 குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா டீ குடிக்கிறது எனக்கு வந்து அவ்வளோவா விருப்பம் கிடையாது. இருந்தாலும் டீன்னு சொன்னால் தானே சமோசா கிடைக்கும் சரின்னு சொல்லிட்டேன். அது 2 டீ வாங்குறேன். நாங்கள் இல்லை 1 வாங்குங்க, 2 பேர் பாதியாக குடிச்சிக்கலாம். அதை வாங்கி பாதி குடிச்சிட்டு 30 வயசு ஆனாலே நமக்கு வந்து காலை ஆட்டோமேட்டிக்காக காலிச்சாறு தேடி போயிடுது. அங்கே போய் உட்காந்துட்டு இப்படி கண்ணெல்லாம் உருட்டி ஒரு செல்ஃபி எடுத்துட்டு, சரி போதும் உனக்கு பஸ் நேரம் ஆயிடுச்சு போன்னு நம்மளை தொட்டி விட்டாங்க. சரி பஸ்ஸில் ஏறி போய் உட்காந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காருவோம், டிரைவர் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு டாட்டாலாம் காமிச்சிட்டு போய் உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம தான் ஊருக்கு போகிறோம் இல்லையா, காசு கொடுப்பான் அப்படின்னே. நம்மளால நம்ம மூஞ்சை பார்த்துட்டு என்ன நினச்சாலும் தெரியல, பிச்சைக்காரிக்கு பிச்சை போடுற மாதிரியே காயின் எடுத்து இந்தாமா அப்படின்னு போட்டார். ஒழுங்காக அடி வாங்கிடுவீங்க, நோட்டு காசாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நேற்று நம்மளால் வந்து வேறு ஊருக்கு எங்கேயோ போயிருக்காங்க, அங்கே வாங்கிட்டு அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு இந்த டிக்கெட் வச்சு போய்க்கணும், எங்கள் டேடியாங்க பஸ் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு மைண்ட் வைஸ் வந்துச்சு. ஆனால் அதை கேட்கல. சரி நான் அதில் தூக்கி போட்டு, என்னதான் நம்ம பர்ஸில் காசு வச்சுருந்தாலும் அவங்க பாக்கெட்லேருந்து வாங்குறது தான் நல்லா இருக்குது. அந்த விஜய் சொல்கிற மாதிரி காத்தையாக கொடுப்பாருன்னு பார்த்தா வாத்தையாக கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி 500 ரூபா கிடைக்குன்னு பார்த்தா ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு அது பார்த்து சில பண்ணி மீதியை கொண்டு வந்துரு அப்படின்னு அந்த டைலாக் மட்டும் வரல, இல்லைன்னா எப்பயுமே வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி உள்ளே வந்து உட்காந்து இன்ஸ்பெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. பொண்டாட்டி ஊருக்கு போகிறாலே சேஃபாக இருக்கா, இல்லை பஸ்ஸு சரியில்லை அது சரியில்லைன்னு திரும்பி வீட்டுக்கு வந்துருவாளான்னு பார்த்துட்டு எல்லாம் உனக்கு சரியாக இருக்குது டாட்டா சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஈரோடு வந்த உடனே எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வந்து எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே நேராக அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு, வீட்டுக்கு போன உடனே அப்படியே சும்மா சோபாவில் அப்படியே கால் நீட்டி ஆட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இந்த ரிமோட் கையில் வச்சு டிவி பார்க்குற சுகம் இருக்கே, இது நம்ம வீட்டில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ரிமோட் கேட்டுக்கிட்டே இருக்குங்க பிள்ளைங்க. போன உடனே கை வலி வந்துச்சு. சரி நான் அதெல்லாம் தடவிட்டு அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தால் பஸ் ஸ்டாண்டு விரிச்சோன்னு இருக்குது. இல்லை எங்கே போனாங்கன்னு தெரியல. பார்த்தா அது நைட்டாக ஆன் டைமில் யாரும் இருக்க மாட்டாங்களா, நம்மளால் வந்து நம்மளை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. நீ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.